ஆக்சுவலி நான் வந்து இன்னைக்கு படிச்ச கதை பேர் வந்துட்டு சிங்கப்பூர் சுப்புக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சுப்புக்குட்டின்னு ஒருத்தவர் இருப்பாரு. அவர் வந்து ஒரு கிராமத்துல இருப்பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, சுப்புக்குட்டியை வந்து அவங்க கிராமத்து சங்கத்துல இருந்து, ஜாதி சங்கத்துல இருந்து அவரை வந்து நீக்கிடுவாங்க. அங்க இருந்தா கதையே ஆரம்பிக்குது. கிராமத்து சங்கத்துல இருந்து நீக்கின உடனே இவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அந்த வருத்தமான விஷயத்த வந்து வீட்லயும் வந்து அவரை ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அவரோட ஒய்ஃப் வந்து அவங்க அண்ணன் இருப்பாங்க. அண்ணங்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது என் வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம இருக்காரு. எப்ப பார்த்தாலும் போனே பார்த்துட்டு இருக்காரு. போன்ல வந்து சில பெண்களோட பேசிட்டு இருக்காரு. இல்லைன்னா போன்ல எப்ப பார்த்தாலும் வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா ஜாதி சங்கத்துல போய் பிரச்சனை பண்ணி அங்க இருந்தே வெளியே அனுப்புற அளவுக்கு வந்துட்டு அவர் ஆயிட்டாரு. ஜாதி சங்கத்துல இருந்து வெளியே அனுப்புற அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த அந்த மாதிரிலாம் சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க அண்ணங்கிட்ட அழுகுற மாதிரிதான் அந்த கதையே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆரம்பிக்கும். ஆனா அவங்க ஒய்ஃப் கத்துறத பத்தியோ எதை பத்தியுமே வந்துட்டு பெருசா அந்த சுப்புக்குட்டி அவருக்கு வந்து பெருசா எந்த ஒரு அக்கறையுமே இருக்காது. இவருக்கு வந்து என்ன யோசனைன்னா நம்மள வந்து சங்கத்துல இருந்து நீக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும். இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய ஜாதி சங்கத்துல இருந்து தான் ஆக்சுவலா நீக்கியிருப்பாங்க. அது என்ன ஜாதி அதோடைய பேக்ரவுண்ட் பத்தி எல்லாம் எதுவுமே கதையில சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஜாதி சங்கத்துல இருந்து நம்மள நீக்குனதுனால நம்ம அந்த அது வரைக்கும் அவருக்கு வந்து பெருசா அந்த சங்கத்துல இருந்தாரே ஒழிய பெருசா அவருடைய ஜாதிய எண்ணமோ இல்ல அந்த அத பத்தின அவருடைய பேக்ரவுண்ட பத்தி நம்மள தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய அந்த வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே எதுவுமே கிடையாது. சும்மா சங்கத்துல இருப்பாரு, எல்லாரு கூடயும் சேர்ந்து எல்லாரும் பண்ற அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போலக. பட் அத பத்திலாம் கதையில எதுவுமே சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல அந்த அப்புறம் தான் அவருக்குள்ள ஒரு வெறி வரும். நம்ம வந்து நம்ம ஜாதியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், பேக்ரவுண்ட்ல இருந்து நிறைய அதோடைய ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிறைய வெறி வரும். சோ நிறைய அதை பத்தி தேடுவாரு. வீடியோஸ் புக்ல சில பேர் சொல்லுவாங்க, நீ வந்து லைப்ரரியில போய் தேடி பார்த்தீங்கன்னா புக்ல எல்லாம் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் உனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ அவர் வந்து லைப்ரரியில போய் தேடி பார்த்து புத்தகத்தெல்லாம் தேடி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணுவாரு. சோ அவர் கலெக்ட் பண்ற அந்த விஷயத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கண்டென்ட் ஆக்கி Facebookல ஃபர்ஸ்ட் போடுவாரு. இந்த மாதிரி அவருடைய சோசியல் மீடியால சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டா போடுவாரு. அதுக்கப்புறம் அதை பேசி ரீல்ஸா போடுவாரு. இந்த மாதிரி சோசியல் மீடியால அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அவர் கலெக்ட் பண்ற விஷயத்த இந்த மாதிரி போட்டுட்டே இருப்பாரு. ஒரு பக்கம் வந்து அவங்க ஃபேமிலி வந்து சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க. இவர் வந்து எதுவுமே வேலை பார்க்க மாட்டாரு. ஒரு பொறுப்பா எதுவுமே நடந்துகிட்டு இருக்க மாட்டாரு. ஆனா இவருக்கு வந்து அத பத்திலாம் எந்த கவலையும் இருக்காது. நம்ம வந்து இந்த சங்கத்துல இருந்து நம்மள வெளியே அனுப்பிட்டாங்களே, நாம வந்து எனக்கு எவ்வளவு தூரம் இந்த சங்கத்தை பத்தி, எனக்கு இந்த ஜாதியை பத்தி எப்படி தெரியும், எவ்வளவு தூரம் தெரியும்ன்றத நம்ம காட்டணும் அப்படிங்கறத மட்டும் அவர் மனசுல வெறியா எடுத்துட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாரு. இது என்ன ஆகும்னா, அவருக்கு வந்து 2 குழந்தைகள் வேற இருக்கும். அதனால அவங்களும் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபோட அண்ணன் வந்து இந்த ஒய்ஃப் வந்து எப்ப பார்த்தாலும் அவங்க அண்ணன் கிட்ட போய் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த ஒய்ஃபோட அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, வந்து சொல்லி சொல்லி பாப்பாரு. மாப்பிள்ளை இந்த மாதிரி இருக்காதீங்க, நீங்க கொஞ்சம் மாறுங்கன்னு சொல்லி பாப்பாரு. பட் அவர் கேக்குற மாதிரி இருக்காது. சோ அதனால என்ன செய்வாருன்னா, அவரே ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிருவாரு. சிங்கப்பூர்ல வந்துட்டு நான் வந்து மாப்பிள்ளைக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவர் அங்க போகட்டும். இங்க இருக்கிற வரையும் இவர் இப்படிதான் பொறுப்பு இல்லாம இருப்பாரு. அங்க போய் அவர் வந்து அந்த வேலையை வந்து பார்க்கட்டும். வேலை பார்த்தா கொஞ்சம் உனக்கு வருமானமும் கிடைக்கும். நீயும் ஏதோ குழந்தைங்களை காப்பாத்திக்கிருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதையுமே இவர் வந்து சுப்புக்குட்டி வந்து இதெல்லாம் அவருக்கு பெருசா காதுல கூட விழுகாது. என்ன வேணாலும் நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்னன்னா அந்த ரீல்ஸ் போட போட இவருடைய ரீல்ஸும் சரி, இவருடைய கண்டென்ட் அந்த சோசியல் மீடியால போட போட பயங்கர வைரல் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுல எல்லாம் அவருக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா, மனம் வந்து ரொம்ப சிலாகிக்க ஆரம்பிச்சிரும். நம்மள வந்து இவ்வளவு பேரு நம்மள பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களுக்கு போகும்போதெல்லாம் சில பேர் அவரை நோட்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க தானே இந்த ரீல்ஸ்ல பேசினவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பேர் என்னன்னா நானும் உங்க ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. சோ இதனால அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சோ அவருக்கு வந்து இது ரொம்ப பெருமை ஆயிருச்சு. நம்மள வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் அதுலயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் அவருடைய மச்சான் வந்து அவருக்கு சிங்கப்பூருக்கு போறதுக்கு எல்லா வேலையும் ரெடி பண்ணி, பாஸ்போர்ட்ல இருந்து விசால இருந்து அவரே செலவு பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிடுவாரு. ரெடி பண்ணிட்டு கிளம்ப அந்த சிங்கப்பூருக்கு போகக்கூடிய நாளும் வந்துரும். வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போய் அந்த கொண்டுட்டு போறதுக்கான அந்த ஒரு ட்ராலி பேக்ல இருந்து அவர் போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே வந்து அவங்க மச்சான் தான் வாங்கி கொடுப்பாரு. எல்லாத்தையுமே வாங்கி அவங்க ஒய்ஃப் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. இவர் வந்து அது சம்பந்தமா எந்த வேலையிலுமே தலையிட்டுக்க மாட்டாரு. அதை பெருசா என்னமோ இவர் தான் வந்து ஊருக்கு போறாங்கன்ற மாதிரியே காட்டிக்க மாட்டாரு. அது எல்லாமே அவர் செஞ்சு மெனக்கிட்டு ஊர்ல இருந்து கிளம்புவாரு. சோ ஊர்ல இருந்து கிளம்பும் பொழுது அவருக்கு வந்து அந்த யூடியூப்ல இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியுமே தவிர அவருடைய சொந்த கிராமத்துல அவருடைய இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிற யாருக்கிட்டையுமே அவருக்கு பெரிய மரியாதைன்றது இருக்காது. ஏன்னா அவரு அந்த ஜாதி சங்கத்துல இருந்து நீக்கப்பட்டவர் அப்படிங்கிற பேர் மட்டும் தான் அவருக்கு இருக்குமே தவிர அந்த யூடியூப் சோசியல் மீடியால அவர் கண்டென்ட் போட்டு வைரல் ஆன அவங்ககிட்ட தான் இவருக்கு நிறைய ஃபேமஸ் ஆயிருப்பாரு. சோ அவரை வழி அனுப்ப கூட யாருமே வரமாட்டாங்க. வீட்லயே அவங்க மனைவி வந்து வழி அனுப்பிடுவாங்க. அவங்க மச்சான் மட்டும்தான் வந்துட்டு விமான நிலையம் வரையும் போய் சிங்கப்பூருக்கு வழி அனுப்பிட்டு ஏத்தி விடுவாரு. வேற யாருமே அவருக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. சரின்ட்டு இவரும் விமான நிலையத்துல போயிட்டு விமான நிலையத்திலயும் இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா போட்டோ எடுத்துக்கிட்டு நான் வந்து சிங்கப்பூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்து போட்டோவை வந்து அப்லோட் பண்ணுவாரு. ப்ரொஃபைல் பிக்சரை வைப்பாரு. பேரை வந்து சுப்புக்குட்டின்னு இருந்த பேரை வந்துட்டு ப்ரொஃபைல் பிக்சர்ல சிங்கப்பூர் சுப்புக்குட்டி மாத்திக்கிடுவாரு. இந்த மாதிரி பண்ணா இன்னும் அவர் வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருவாரு. அவருக்கு ரொம்ப இதெல்லாம் வந்து இன்னும் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ சிங்கப்பூருக்கு போயிட்டு அவர் நிறைய கண்டென்ட் அங்க இருக்கிற சிங்கப்பூர் கண்டென்ட்டையும் போட்டு இந்த மாதிரி போடவும் இன்னும் ஃபாலோவர்ஸ் வந்து நானும் சிங்கப்பூர்ல தான் இருக்கேன், நானும் இந்த ஊர் தான், நானும் உங்க ஜாதிதான் சொல்லி அங்க சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய உங்களுடைய நம்பர் கான்டாக்ட் எல்லாம் கிடைக்கும். சோ இந்த மாதிரி அங்கேயும் போய் வேலையில சேர்ந்தாரோ இல்லையோ அங்க போறதுக்கு முன்னாடியே சிங்கப்பூரை பத்தி நிறைய கண்டென்ட் போட்டு இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸை சேர்த்துக்கிட்டாரு. வேலைக்கு ஒரு கடமைக்குனே போயிட்டு கடமைக்குனே வந்துட்டு அப்படி வேலையில வர காசை வந்து ஓரளவுக்கு வீட்டுக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் வந்து இவருக்கு வேலையை விட இந்த கண்டென்ட் போறதும் ரீல்ஸ் போறதும் தான் ரொம்ப பெருசாவும் ரொம்ப முக்கியமாவும் இருந்துச்சு. அதுலயும் ரொம்ப அவருக்கு புகழும் கிடைச்சதுனால ஜாலியா போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன அவங்க மனைவி வந்து இப்போ அந்த வருமானம் கிடைச்சதுனால மனைவி வந்து வருத்தப்படாம அவங்க வாட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஜாலியா தான் அவங்களும் கொஞ்சம் வாழ்க்கையை நடத்துறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சுன்றதுனால நிம்மதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா கொஞ்ச நாள் போகும்போது இவர் பார்த்த அந்த வேலையில இவருடைய நண்பர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து இவருக்கு மேல வேலை பார்த்தவர் தான். அவர் வந்து கான்ட்ராக்டரா இருப்பாரு. அவரால் அந்த அவர் எடுத்த கான்ட்ராக்ட நடத்த முடியாத குடும்ப சூழ்நிலையா இருக்கும். அதனால என்னுடைய வேலையை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த எல்லா கான்ட்ராக்டையுமே வந்துட்டு எந்த ஒரு பணபலனுமே எதிர்பார்க்காம இதை வந்து எனக்கு நீ முடிச்சு கொடுத்தா போதும், என் பேரை மட்டும் காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ இங்க இருக்க முடியாத சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, அதான் நான் போகணும்னு சொல்லிட்டு என் பேரை மட்டும் நீ காப்பாத்திருன்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்த எல்லா கான்ட்ராக்டையுமே இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு பணத்தை கூட எதிர்பார்க்காம போயிடுவாரு அவர் குடும்ப சூழ்நிலையினால. இப்ப இவர் வந்து அந்த கான்ட்ராக்ட எடுத்து நடத்த ஆரம்பிக்கும் போது அந்த கான்ட்ராக்ட் நல்லா போக ஆரம்பிச்சிடும். இவரோட ராசியா என்னன்னு தெரியாது, திடீர்னு நல்லா எல்லாமே போக ஆரம்பிக்கவும் அந்த கான்ட்ராக்ட்காரவங்க எல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவர் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு நல்லா பண்ணிருக்க மாட்டாங்க, நீங்க பண்ணதுனாலதான் நல்லா இருக்குன்னு சொல்லி காசு நிறையவே கொடுப்பாங்க. பேசின காசை விட அதிகமா கொடுக்கும். இன்னும் புதுசா நிறைய கான்ட்ராக்ட் வர ஆரம்பிச்சிடும். அவருக்கு என்னன்னா இப்ப அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக இவர் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்ன்றது தேவையில்லை, அந்த கான்ட்ராக்டை மட்டுமே இவர் நடத்தினாலே போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாரு. சோ அதனால வேலையையும் விட்டுட்டாரு. வேலைக்கு போகாம அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிற கான்ட்ராக்டை மட்டும், அதாவது ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க போய் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லியே அந்த வேர்ட் ஆஃப் மவுத்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லியே இவர் வந்து பிரபலமாகி அந்த கான்ட்ராக்ட் எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. சோ நிறைய அவருக்கு பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் என்ன பண்ணாருன்னா வீட்டுக்கு எப்பயும் போல இந்த வேலை செஞ்சா எவ்வளவு காசு வருமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு மீத காசை வந்து சேமிச்சு வச்சுக்கிட்டு இவருக்கு அந்த ட்ரெண்ட் ஆக்குறதுக்கு வீடியோ போடுறதுக்கு எங்கெல்லாம் போகணுமோ, எந்த ஊருக்குலாம் போகணுமோ அதெல்லாம் ஊருக்கு போய் அந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டா இன்னும் ட்ரெண்ட் ஆகும், நம்ம இன்னும் புகழ் அடைவோம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ இதுக்கிடையில வந்துட்டு சிங்கப்பூர்ல இருந்து ஊருக்கு வரக்கூடிய அந்த ஒரு தருணமும் அமையும் அவருக்கு. அதனால ஊருக்கும் வருவார். ஊருக்கு வரும்போது அவர் சேர்த்து வச்ச நிறைய காசு அதெல்லாமே எடுத்துட்டு வருவார். அவர்கிட்ட நிறைய காசு சேர்ந்திருக்கும் அந்த கொஞ்ச நாளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா. யூடியூப்ல போட்ட வீடியோல இருந்துமே அவருக்கு நிறைய பணம் சேர்ந்திருக்கும். பத்தாததுக்கு இந்த கான்ட்ராக்ட்லயுமே நிறைய சம்பாதிச்சிருப்பாரு. அப்போ ஊருக்கு வந்த உடனே அதிகமா செலவு பண்ணுவாரு. எல்லாருக்குமே பாக்குறவங்களுக்கு எல்லாம் வந்து கையில காசு வச்சு வீட்டுக்கு வந்து வரக்கூடியவங்களுக்கு எல்லாம், அதாவது அவங்க ஒய்ஃபோடைய அக்கா பொண்ணுக்கு காது குத்து வச்சிருப்பாங்க.
அவங்களுக்கு வந்து காது குத்துக்கு 5 சவரன்ல தங்க நகை வாங்கி போடுவாரு, செயின் வாங்கி போடுவாரு. அவங்க ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, காது குத்துக்கு சின்னதா தோடு போட்டா போதுங்கன்னு. அதெல்லாம் இல்ல, நம்ம செயின் போட்டாதான் நம்மளுக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி செயின் போடுவாரு. வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்குலாம் கோயில்ல இருந்து வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கொடுங்க, நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு 1000மோ 2000மோ எதிர்பார்த்திருப்பாங்க. வேகமா இவர் வந்து என் பேர்ல நீங்க 1,00,000 எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அவங்க கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிரும். சோ இந்த மாதிரி வரவங்களுக்கு எல்லாம் அதிகமா அள்ளி அள்ளி கொடுக்கவும், அந்த ஊர்ல திரும்ப அவர் வந்து அந்த ஊர்ல அவர் எப்போ அந்த ஊரை விட்டு போகும்போது அவரை கண்டுக்கிறதுக்கு ஆளே இல்ல. விமான நிலையம் வரைக்கும் அவங்க மச்சான் மட்டும் தான் வந்திருப்பாரு. கண்டுக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த இப்போ வந்து அவர் செலவு பண்றதும் எல்லாருக்கும் கொடுக்கறதும் தான் அதிகமா காசு கொடுத்து எல்லார்கிட்டையும் அந்த புகழை வாங்கிக்கணும்னு நினைக்கிறதுனால நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்க எங்க வீட்டுல இந்த விசேஷம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க எதிர்பார்க்கறத விட அதிகமா கொடுத்து நல்ல பேர் வாங்கி நல்ல பிள்ளைன்னு சொல்லி பேர் வாங்கிக்கிறாரு. இருந்தாலும் அவங்க மனைவிக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். நீங்க ஊருக்கெல்லாம் செய்யறது சரிதான். ஆனா நம்மளுக்கும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு மனைவிக்கும் வந்து குடுப்பாரு. திரும்ப சிங்கப்பூருக்கு போய் சம்பாதிச்சு மனைவிக்கும் நிறைய காசு குடுப்பாரு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அதிகபட்சமா செலவு பண்ணுவாரு. திரும்ப 2வது முறை வந்து அவரு ஊருக்கு ஊருக்கு வரும்போது சிங்கப்பூர்ல இருந்து ஊருக்கு வரும்போது, இதே மாரிதான் அந்த ஜாதி சங்கம் எந்த சங்கத்துல இருந்து அவர வந்து வெளிய அனுப்புனாங்களோ, அதே சங்கத்துல இருந்தே வந்து கூப்பிடுவாங்க. எங்க சங்கத்துல வந்து நாங்க 6 தலைவர்கள் இருக்கோம். நீங்களும் இப்ப வந்து சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. உங்கள வந்து நாங்க தெரியாம வெளிய அனுப்பிட்டோம். அப்படின்னு சொல்லி திரும்படியும் கூப்பிடுவாங்க. திரும்ப அவங்க எல்லாரையும் சேர்த்து 7வது நபரா இவங்களை ஏத்துக்கிட்டு 7வது தலைவரா இவரை வந்து ஏத்துக்குவாங்க அந்த சுப்புக்குட்டிய. சோ 7 தலைவர்கள்னு சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு வந்து நம்மள இப்படி வெளிய அனுப்பணுமேன்ற அந்த ஒரு இதுவே எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு இப்ப காசு பணம் வந்துருச்சுன்ற அந்த ஒரு பெருமை, அதுக்காக தான் அவங்க கூப்பிடுறாங்கன்றது கூட இவனுக்கு தெரியாது. அவங்க கூப்பிட்ட உடனே திரும்ப போய் சேர்ந்துப்பாப்புல. சேர்ந்துட்டு 7 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து, எங்க சங்க தலைவர், எங்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து யூடியூப்ல போட்டுட்டு ரீல்ஸா போடுவாரு. அதையும் சோசியல் மீடியால போடுவாரு. சோ இவர் போற இடத்துல எல்லாம் என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே ட்ரெண்ட் ஆக்கி எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவிலையும் யூடியூப்லயும் போட்டு இவரும் பயங்கர ட்ரெண்டாவும் வைரலாவும் இருந்திருப்பாரு. சோ 2வது முறையா இவர் வந்து இந்த ஊருக்கு வரும் பொழுது என்ன ஆயிருக்கும்னா, இவர் இந்த கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் ஒருத்தவரை நம்பி 1 மாசம் லீவ்ல நான் போறேன்ப்பா, இந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்கோ, நான் திரும்ப வந்து உனக்கு எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு ஒருத்தரை நம்பி 1 மாசத்துக்கு அங்க விட்டுட்டு வந்திருப்பாரு சிங்கப்பூர்ல. அவரு என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரு தப்பு பண்ணிருவாரு. அதனால அவருக்கு பெரிய லாஸ் ஆயிரும். அந்த கான்ட்ராக்ட் வேலையே அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அந்த ஒரு கெட்ட பேர்னால என்ன ஆயிரும்னா, அடுத்தடுத்து அவருக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைக்காது. சோ அந்த அடுத்தடுத்து அந்த கான்ட்ராக்டும் கிடைக்காது. இவருக்கு வேலையும் இல்லாம போயிடும். இவர் கையில இருந்த காசுமே வந்துட்டு நெறைய செலவழிஞ்சிருக்கும். இவங்க மனைவிக்கு அனுப்புன காச வந்து இவங்க மனைவி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இடமா வாங்கி வச்சிருப்பாங்க. ஊர்ல இருக்கிற நெறைய இடத்த வாங்கி வச்சிருப்பாங்க. அது வந்து இந்த எதிர்த்த வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது. இவன் வந்து திடீர்னு வளர்ந்தத பார்க்கவும், அவங்க வீட்டு பக்கத்துல இருந்த எதிர்த்த வீட்டுக்காரருக்கு சுத்தமா பிடிக்கல. இவன் என்ன வைரல் ஆயிட்டான், இவ்ளோ ஃபேமஸ் ஆயிட்டானே, இப்படி இருந்தவன் நம்மளுக்கு கீழ இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காம, அவர் என்ன பண்ணிருவாருன்னா, ஒரு நாள் வந்து ஐடிக்கு வந்து கால் பண்ணி, இந்த மாரி இவன் இஷ்டத்துக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அது இவன் வந்து ஆதாரம்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அந்த எதிர்ப்பு வீட்டுக்காரர் வந்து இவன் பண்ற செலவு எல்லாத்தையுமே பார்த்துட்டு காசு கொடுக்கறது இதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுட்டு இவர் தான் எல்லாத்தையும் யூடியூப் எல்லாத்துலயும் வைரல் ஆக்கிட்டு இருக்காருல்ல, அதுல இருந்து ஈஸியா ஆதாரம் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து இன்கம் டாக்ஸுக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி காசு வந்து அதிகமா சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லவும், இவர் மனைவி கிட்ட கொடுத்து மனைவி சேர்த்து வச்சிருந்த காசையும் வந்து அவங்க இன்கம் டாக்ஸ்ல இருந்து வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இவரு அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. ரொம்ப வருத்தம் ஆயிரும் இவனுக்கு. சரி அப்போ வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ற லெவலுக்கு போனோடனே அவங்க மனைவி வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனா என்னன்னா அந்த வருத்தம் வந்து இவரை அரெஸ்ட் பண்ண போறோம்னு இல்ல. அவங்க இவ்வளவு நாளா போட்டிருந்த அந்த நகைகள் அதெல்லாத்தையுமே கொடுக்கணும் இல்லையா அந்த இன்கம் டாக்ஸுக்கு. அவன் வந்து சொல்லிடுவான், என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கூட நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பான். ஆனா நீங்க எல்லாத்தையும் கொடுத்துதான் ஆகணும். எல்லாமே நீங்க வந்து அதிகபட்சமா சம்பாதிச்சதுதான். அதனால எல்லாத்தையும் கொடுத்தாலும் நீங்க வந்து ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்ன உடனே எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருவாங்க. இவனையும் வந்து அரெஸ்ட் பண்ணி போயிருவாங்க. அவங்க மனைவிக்கு ரொம்ப வருத்தமாயிரும். இவ்வளவோ நம்ம கிட்ட இருந்துச்சே, இப்ப நம்ம கிட்ட எதுவுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வருத்தப்படுவாங்களே தவிர
இவன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே நம்ம கணவருங்கிற வருத்தம் இப்ப இருக்காது அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த எந்த ஜாதி சங்கத்துல வந்து அவரை சேர்த்திருந்தாங்களோ அவங்க வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, இவன் வந்து எங்க ஜாதியை சேர்ந்தவனே இல்ல, தெரியாம இவனை வந்து சேர்த்துட்டோம், தெரியாம இவனை வந்து தலைவர் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சங்கத்துல இருந்து மறுபடியும் வந்து விலக்கிடுவாங்க. இதோட அந்த கதை வந்து முடிஞ்சிடும். அதாவது அவரு மறுபடியும் இருந்து அவரை எப்படி அந்த விமான நிலையத்துக்கு போகும்போது எதுவுமே இல்லாம போனாரோ அதே மாதிரி எதுவுமே இல்லாம ஜெயிலுக்குள்ள வந்து போற மாதிரி அந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. அதாவது சோசியல் மீடியாவை வந்து ஒருத்தவங்களை வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் ட்ரெண்ட் ஆக்கலாம், நம்ம வந்து எவ்வளவு வேணாலும் புகழ் அடையலாம். அதே நேரத்துல அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல திரும்ப நம்ம வந்து டமான்னு கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு காமெடியா அந்த கதை போயிருக்கும். நம்ம எவ்வளவுதான் ட்ரெண்ட் ஆனாலும் அது எவ்வளவு சீக்கிரம் ட்ரெண்ட் ஆகுறோமோ அவ்வளவு சீக்கிரம் மறுபடியும் கீழே இறங்கிருவோம் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சு சம்பாதிச்சாதான் அந்த நம்மளுக்கு வந்து அந்த காசு நிலைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. ஒரு மாறலோட அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் நார்மலான கதையோட பின்புலமா பாத்தீங்கன்னா வழக்கமா வர பின்புலம் தான் இருக்கும். ஆனா அவங்க சொன்ன விதம் அந்த சோசியல் மீடியா அந்த ட்ரெண்ட் இப்போ எப்படி நடந்துட்டு இருக்கோ அதோட அதை மேட்ச் பண்ணி அந்த கதையை அந்த பழைய கருத்தா இருந்தாலும் இந்த இந்த ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயத்த அவங்க மேட்ச் பண்ணி சொன்னது கொஞ்சம் இந்த கதையில நல்லா இருந்துச்சு. கதை எழுதினவங்க வந்து மரு அகிலாண்ட பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் எழுதியிருந்தாங்க. படிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரெண்டோட படிக்கிறதுக்கு நிறைய நகைச்சுவையான விஷயமாவும் காமெடியாவும் இருந்துச்சு. நன்றிங்க சார்.